நமக்காகத்தான் இந்த அவதாரம், பெண்களுக்காகவும் இவர்களுக்காகவும் தான். அதனாலதான் இத்தனை சாமி இத்தனை கோயில் இருந்தாலும் மருவத்தூர் கருவறைக்குள்ள எல்லா பெண்களும் போலாங்கிறத அம்மா வச்ச பிறகு அதை ஒரு சாமி எங்கேயும் யாரும் தடுக்கல. ஏன் தடுக்க முடியாது? இது பரம்பொருளுடைய கருணையினால் விளக்கப்பட்ட நமக்கு அளிக்கப்பட்ட உரிமை. இந்த உரிமையெல்லாம் அளித்ததுக்கான முறையில் நம்ம அம்மாட்ட நன்றி செலுத்த கூட நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு சொல்லும் சக்தி வாய்ந்த சொல். அம்மாவுடைய பெயரை சொல்லுகிற போது அது நீங்கள் என்னென்னா இப்போ நம்ம நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. வேதத்தை படித்து மந்திரத்தை படித்து உபவாசம் இருந்து தவம் இருந்து வேள்விகளை செஞ்சு அதன் மூலியமான சில சக்திகளை சித்திகளாக பெறலாம். ஆனால் அவர்களும் பரம்பொருளை சந்திக்க முடியாது. அவர்களே உங்களுக்கு எதிரான மாந்திரிகத்தை செய்தாலும் கூட நீங்கள் அம்மா பெயரை மட்டும் திருப்பி சொன்னீங்கன்னா அது அந்த மந்திரம் அடிபட்டு போயிடும். ஏன்னு கேட்டால் வேதங்களுக்கும் மந்திரங்களுக்கும் மூல மந்திரத்தை தன்னுடைய திருவாயால் உச்சரித்தது அம்மா. அந்த அம்மாவினுடைய திருப்பெயருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனால தான் இன்னைக்கு அவ்வளவு திருப்பெயருக்கு உண்டான ஆற்றலே அவ்வளவுன்னு சொன்னால், எந்த மந்திரத்தையும் தாண்டி நிற்கிற மூல மந்திரம்னு சொன்னால், அடிகளாரை தெய்வமாக பார்க்கிற போது சக்தியை தெய்வங்களே வேண்டி நிற்கிற போது நம்ம ஊருக்கு அவங்க வருகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் காட்சி தருகிற, தரிசனம் தருகிற, வீதியிலே அமர்ந்து மேடையிலே அமர்ந்து எல்லோரையும் ஒவ்வொரு உயிரையும் பார்த்து அருளை தருகிற ஆற்றல் மிகுந்த நிகழ்ச்சி. இது எப்போ நடக்கும்னு சொன்னால் ஊர்வலத்தில் மட்டும்தான் நடக்கும். கோயிலுக்கு போனாலும் அத்தனை பேர் நீங்கள் பார்க்க முடியுமா? அத்தனை பேர் அம்மா பார்க்குறாங்களா? அந்த நிகழ்வுகள் ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா அவதார திருநாளில் மட்டும் நடக்கும். ஆனால் அதுவே கூட நம்ம ஆளுங்களுக்கு நிறைய அத்தனை பேரும் போய் மருவத்தூரில் போய் நம்ம வாய்ப்பை பெறுவதுங்கிறது சிரமம். ஆனால் இங்கே பக்கத்திலே வருகிற போது அந்த ஆன்மீக ஊர்வலம் என்பது யுகங்களுக்கு ஒரு முறை, பல யுகங்களுக்கு ஒரு முறை நடக்கும். அந்த ஒரு முறையில் கலந்துக்கிற எல்லா உயிர்களுக்கும் விமோச்சனம் தான். அது யாராக இருந்தாலும், கால்நடையாக இருந்தாலும் கூட. இப்போ நீங்கள் நம்ம நினைக்கிறோமே ஆடு மாடு எல்லாமே மனிதனாக பிறந்து தவறு செய்த உயிர்களும் அதில் உண்டு. நம்ம கூட பழகி நண்பர்களாக பழகி அல்லது நம் உறவினர்களாக பழகின உயிர்களும் உண்டு. பல பிறவிகளில் ஏமாற்றிருந்தால் ஒரு பிறவியில் அவங்க வீட்டுக்கு நாயாக பிறக்கிறதுன்னு சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரியான தன்மையில் எத்தனையோ கால்நடைகள் நம்மை சுற்றி இருக்கலாம். அதனால் அந்த ஊர்வலத்தில் எதை செய்தாலும் அதற்கு உயிர்ப்புத்தன்மை உண்டு. அந்த உயிர்ப்புத்தன்மை அவர்களுடைய அந்த பிறவியினுடைய தன்மை முக்தி பெறுவதற்கான நிலையை ஏற்படுத்தும். அவர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அழிக்கக்கூடிய வேரோடு அறுக்கக்கூடிய ஆற்றல் அம்மா பார்வைக்கு உண்டு. அந்த ஆன்மீகரோட பார்வை, அந்த ஒரு பார்வை என்பது ஒரு பிறவி அல்ல, பல்லாயிரம் பிறவிகள் தவம் இருந்தாலும் அந்த பார்வை பெற முடியாது. அந்த பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும்ங்கிற அருளை கருணையின் காரணமாக தருகிற காரணத்தினால், நம்ம மேல இருக்கிற இரக்கத்தின் காரணமாக நம்மெல்லாம் மந்திரம் படித்து முக்தி அடைய முடியாது. நாமெல்லாம் வேள்வியில தினசரி அன்றாட செஞ்சு தவம் இருக்க முடியாது. தினசரி சாமி இதுதான் தெரிஞ்சால் கூட வயிற்று பிழப்பை விட்டுட்டு முழு நேரமும் நம்ம சாமி அம்மா பேரையே சொல்லி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கல. ஆனால் அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் இந்த அம்மாவுடைய பார்வை. இந்த ஒரு பார்வை என்பது 1 கோடி பிறவிகளுக்கு சாபங்களையும் பாவங்களையும் அளிக்கிற ஆற்றல் மிகுந்த பார்வை. அப்போ இன்னைக்கு நாம் எத்தனை யுகங்களாக பிறந்து வந்திருந்தாலும் கூட இந்த வாய்ப்பை பெறுவது மிகப்பெரிய சிரமம். அப்படிப்பட்ட ஒரு முடியாத ஒரு வரத்தை அம்மா நமக்கு தருகிறதுக்கான கருணை மிக கொண்டு சொன்ன காரணத்தினால் ஒரு சனிக்கிழமை மாலை ஊர்வலத்தை வைத்துக் கொள்ளுன்னு சொன்னாங்க. அப்படி வைக்கக்கூடிய அந்த ஊர்வலத்தில் நீங்கள் எல்லாரையும் பங்கு பெற வைக்கணும். அதுதான் உங்களுடைய கடமை. ஒரு தொண்டனுடைய கடமை என்னன்னா, தன்னை சார்ந்திருக்கிற எல்லா உயிர்களும் தெய்வத்தை அருளை பெறுவதற்கான வாய்ப்பை அவர்கள் வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பயன்படுத்தி தர வேண்டியது நம்ம கடமை. இந்த கடமையை இந்த பிறவியில் செய்ய தவறிட்டா மறுபடியும் எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா யுகங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு தெய்வங்களும் அவதாரமாக வருகிறது அந்த நிலைக்கேற்ப. ஆனால் இதுவரை அவதாரமாக வராத மும்மூர்த்திகள் மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களும் அடிமுடி காண முடியாத ஆற்றல் மிகுந்த மூல பரம்பொருள் அம்மா. அதனால தான் அம்மாவுடைய அருள்வாக்கில் ஒரு சென்டென்ஸ் வரேன், அடிகளாராக அவதாரமாக வந்திருக்கிற என்னுடைய பாதத்தினுடைய சுண்டு விரல் நகத்தினுடைய அணுவளவு ஞானத்தை பெற்றவன் கூட இந்த பூமியில பிறந்தது இல்லைன்னா, அப்ப இது வரைக்கும் வந்திருக்கிற அவதார தெய்வங்கள்லாம் யாரு? அம்மாவுடைய பாதத்தினுடைய சுண்டு விரல் நகத்தினுடைய அணுவளவு ஞானத்தை பெற்றது கூட இந்த பூமியில் பிறந்தது.
அப்ப நீங்க பூமியில பிறந்து மக்களுக்கு தெய்வத்தை சொல்லுகிறவர்கள் எந்த அளவுல சொல்ல முடியும்? மிகச்சிறிய அளவுல சொல்ல முடியும். அதனால் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை தன்மையை தெய்வ சக்தி முழுமையாக நாம் உணர முடியாத நிலையில இருக்கோம். நமக்கு என்ன தெரியும்? விநாயகர் தான் இப்படி இருக்கிறாரு, இதுதான் சிலை இப்படி வச்சு கும்பிடலாம், இப்படி படம் வச்சு கும்பிடலான்னு. ஆனா கண்ணுல இந்த சாமியிலாம் நம்ம நேரில் பார்த்துருக்கிறோமா? அதனாலதான் இன்னும் தெய்வம் இல்லை என்கிற சொல் வாதமும் வந்துட்டு இருக்குது. ஆனா இதையெல்லாம் அம்மா தானே தெய்வம் என்பதையும், தெய்வம் என்பதை விண்ணிலே இருந்தும் மண்ணிலே இருந்தும் வரவழைத்து மனிதனாகவும் அருவமாகவும் ஆதிபராசக்தியாகவும் காட்சி கொடுக்க வைத்தது 30 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் மனித குலம் வெளிப்படையவில்லை. ஏன்னா இது பத்திரிகையில வரல, டிவியில வரல, அதனால நாம இல்லைன்னு நினைக்கிறோம், நமக்கு தெரியாது. ஆனா இதற்கான ஆதாரங்கள் உண்டு. அப்ப நான் சொல்றேனே, சென்னையில வந்ததுன்னா அதுக்கான ஆதாரம் உண்டு, மதுரையில் வந்ததுன்னா அதுக்கான ஆதாரம் உண்டு. அது போட்ட ஆதாரம், இதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கிறது. வீடியோவில் தலை மட்டும் ஜோதி வடிவமாகவும் ஒரு வயதான மூதாட்டி வெளியில இருந்து படிக்கட்டில் இறங்கி வர்ற மாதிரி இருக்குது காட்சி. அதை வீடியோ பார்த்ததுனால சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த, இதுவரை தெய்வங்களை காண முடியாத ஒரு தெய்வம் நம்மேல் பார்வை பதிப்பதற்காக அங்கே ஈரோடு மாநகருக்கு வர்றாங்க. அப்படி வருகிற போது நாம தான் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளணும். முதல்ல நாம் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஊரில் சொந்த பந்தம் யாராவது குறைகள் நம்மகிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த கஷ்டங்கள் அந்த ஊர்வலத்திலலாம் தீர்ந்து போகணும்னு நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லலாம். எல்லாத்துக்கும் எந்த தேவையாக இருந்தாலும் வான்னு சொல்ல. நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல நியாயமான நேர்மையான கோரிக்கைகள் சத்தியமாக நிறைவேறும். இது மட்டும் இல்லாமல்